ஒரு கிலோ மல்லி எந்த ஊர்ல வேணா இருங்க, எந்த நாட்டுல வேணா இருங்க. குறிப்பா மல்லி, இந்த குண்டு மிளகாய், மல்லிகைலாம் பேக்கிங் மிஷின் இல்லைன்னு தாங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்படி நாங்க மல்லிகாய் போயிட்டு 20 லட்சம் எப்படி முதலீடு பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய ஹோல்சேல் டீலர் நம்ம கிட்டே சொல்லியிருக்காங்க. இந்த பாக்கெட்டோட அகலம் 12 இன்ச்சுங்க. ஒரே கம்பெனி, அதாவது 12 இன்ச்சு பேக்கெட் பேக் பண்ணக்கூடிய மிஷின் தயாரிச்ச ஒரே கம்பெனி 50 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் 12 இன்ச்சு கவரும் பேக் பண்ணலாம். நீங்க ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வேணுமா அதுவும் பேக் பண்ணலாம். எம்ஆர்பி இன்னைக்கு எக்ஸ்பைர் ஆகுது. ஒரு சிலங்க இந்த பேட்ச் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஒரு சிலங்க பார்கோட் டீடைல்ஸ், கியூஆர் கோட் டீடைல்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த 5 வகை பிரிண்ட் இல்லாம உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த மிஷினை நம்ம என்ன பண்ணோம், கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த டச் ஸ்கிரீன் தாங்க வெயிங் டிஸ்பிளே வச்சுட்டு இருக்கோம். இதுல சிங்கிள் ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு, 3 ஹெட் இருக்கு, 4 ஹெட், 5 ஹெட், 6 ஹெட். ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷன்ஸ். நான் உங்க என்ஜினியர் ஆதிநாராயணன். நீங்க பாக்குற மிஷின் பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட செட்டப்பா இருக்கு. எஸ், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 4 ஹெட் வேயர் மிஷின்ங்க. இப்போ இந்த பிரம்மாண்ட மிஷின் எதுக்காக அப்படின்னா 1 கிலோ மல்லி பேக் பண்றதுக்காக ஸ்பெஷலா நம்ம தயாரிச்சிருக்கிறோம். 1 கிலோ மல்லியா, அது என்ன புதுசா மல்லியை குறிப்பா சொல்றேன் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க எந்த ஊர்ல வேணா இருங்க, எந்த நாட்டுல வேணா இருங்க, தமிழ் பேசுறவங்க இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் பேசுறவங்க இருந்தாலும், இப்போ ஒரு மளிகை கடையிலயோ, ஒரு பெரிய ஹோல்சேல்லயோ, இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ, இல்ல ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டோ, ஒரு சின்ன மளிகை கடை எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு 50 கிராம், 100 கிராம், 1 கிலோ வரைக்கும் பொருள் வாங்குங்க. எல்லாமே மேஜரா 90% பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் பேக் மிஷின்ல பேக் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த மல்லி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா மல்லி, இந்த குண்டு மிளகாய், தட்டை மிளகாய் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் மிஷின்ல வராது. எல்லாமே பாத்தீங்கன்னா மேனுவலா பேக் பண்ணி சீல் பண்ணி தான் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு ஏன் சார் மல்லி எல்லாம் வந்து பேக்கிங் மிஷின் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்லிகைலாம் பேக்கிங் மிஷின் இல்லைன்னு தாங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்றாங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க, சார் மல்லிகைன்னு பேக்கிங் மிஷின் வாங்கினா குறைஞ்சபட்சமே 5 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சொல்றாங்க. அப்ப நாங்க மல்லிகாவை போயிட்டு 20 லட்ச ரூபா எப்படி முதலீடு பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய ஹோல்சேல் டீலர் நம்ம கிட்டே சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் தாங்க இந்த மிஷின். அப்படின்னா வரப்பிரசாதம் அப்படின்னா மிக 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 குறைந்த விலை. இப்போ ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நீங்க முதலீடு பண்ண வேண்டிய இடத்துல நான் சொன்ன ரேட்ல பாதிக்கு கீழவே இந்த மிஷின் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோங்க. இப்ப இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப இந்த மல்லி பேக்கெட் 1 கிலோ, இதுல பாத்தீங்கன்னா குண்டு மிளகாய் இதுவும் 1 கிலோ இந்த மிஷின்ல பேக் பண்ணிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, இப்ப இந்த மல்லி பேக்கெட் பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு கவருங்க. அதாவது இந்த பேக்கெட்டோட அகலம் 12 இன்ச்சுங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த மாதிரி சூட்டு பேட்டர்ன் மிஷின்ல 12 இன்ச்சு மிஷின் தயாரிச்ச ஒரே கம்பெனி, அதாவது 12 இன்ச்சு பேக்கெட் பேக் பண்ணக்கூடிய மிஷின் தயாரிச்ச ஒரே கம்பெனி, முதல் நிறுவனம் நம்ம நிறுவனம் விஐபி மிஷன்ஸ் மட்டும்தாங்க. இப்போ இந்த மிஷினோட அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மல்லி மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான மளிகை பொருளும், அதாவது கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம், நவதானியம். இப்ப சிறுதானியம் நவதானியம் கம்பு, கேழ்வரகு, தென அரிசி, இப்ப அரிசியில எடுத்தீங்கன்னா முழு அரிசி, இப்போ உடைச்ச அரிசி, பாஸ்மதி அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, பருப்பு ஐட்டத்துல எடுத்தீங்கன்னா பச்சை பயிறு, பாசு பயிறு, முழு உண்டு, உடைச்ச உண்டு, கொண்டைக்கடலை, ரவை, சர்க்கரை, கோதுமை, சேமியா, ஏன் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, இந்த மாதிரி மல்லி ஐட்டம், குண்டு மிளகாய் ஐட்டம், இந்த மாதிரி எல்லா வகையான பொருளும். இப்ப இது 1 கிலோ பெரிய சைஸ் அப்படின்றதால நீங்க ஒரு 50 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரே மிஷின்ல பேக் பண்ணலாம். சார் அப்போ 1 கிலோ மல்லி பெரிய பெரிய பாக்கெட் 12 இன்ச்சு அப்படின்னு சொன்னோம். அப்ப நாங்க 4க்கு 4, அதாவது ஒரு 50 கிராம் 100 கிராம் சின்ன சின்ன பாக்கெட் பேக் பண்ணோம், அது இந்த நிமிஷத்துல பேக் பண்ண முடியும் ஒரு சந்தேகம் வரும். அடுத்தது இந்த சின்ன பாக்கெட் பண்ணும்போது சரம் வேணுமே, மாலையா வேணுமே, அது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். இந்த ஒரே மிஷின்ல இந்த மாதிரி 12 இன்ச்சு கவரும் பேக் பண்ணலாம். நீங்க ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வேணுமா அதுவும் பேக் பண்ணலாம். இந்த மாதிரி சிங்கிள் பாக்கெட் வேணுமா, இல்ல சரமா வேணுமா, மாலையா வேணுமா, கண்டினியூஸ் ஸ்டிப்பா வேணுமா, உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த மிஷின்ல ஜஸ்ட் டச் ஸ்கிரீன்ல டச் பண்ணாலே எல்லாமே கிடைக்குங்க. அடுத்தது இப்ப நீங்க பாக்குறது டிசைனே இல்லாத கவர். இப்ப டிரான்ஸ்பரண்ட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து உங்களோட பிராண்டட் போட்டு பண்ணணுமா அதுவும் பண்ணிக்கலாம். இது எல்டி லேமினேட் இருக்கு, பிஓபிபி லேமினேட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சில்வர் ஃபாயில், அலுமினியம் கோட்டட் ஃபாயில், இந்த மாதிரி லேமினேட்டட் ரோட்ஸ் எல்லாமே இந்த மிஷின்ல பேக் பண்ணிக்க முடியும், ப்ராப்பரா சீல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்னதான் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பேக் பண்ணி மார்க்கெட்ல கொடுத்தாலும் இதுல இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எம்ஆர்பி, அதாவது ரேட்டு. என்னைக்கு பேக் பண்ணது,
என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது, ஒரு சிலங்க இந்த பேட்ச் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஒரு சிலங்க பார்கோட் டீடைல்ஸ், கியூஆர் கோட் டீடைல்ஸ் போடுறாங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையா எல்லா பேக்கெட்லயும் இருக்கும். இப்போ நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான பிரிண்டர் செட் பண்ணிக்கலாம். அதாவது இங்க் பேட் பிரிண்டர், ஹாட் கோடிங் ரிப்பன் பிரிண்டர், ஆன்லைன் இன்ஜெட் பிரிண்டர், டிடிஓ தெர்மல் டிரான்ஸ்ஃபர் ஓவர் பிரிண்டர், கண்டினியூஸ் இன்ஜெட் பிரிண்டர், இது மாதிரி எந்த வகையான பிரிண்டர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சார் நாங்க அடிப்படையா ரொம்ப காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதனால நீங்க பேசிக்கா கொடுக்குற ஒரு இங்க் பேட் பிரிண்டர் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்க ஃபியூச்சர்ல அடுத்த பிரிண்டர் மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. உங்க எல்லாருக்குமான பதில் என்னன்னா, இப்போதைக்கு பிரிண்டரே வேணாங்க சார், மிஷின் வாங்கிக்கிறீங்களா? எஸ் வாங்கிக்கோங்க. மிஷின் வாங்கிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சோ, ஒரு 8 மாசம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ உங்களுக்கு ஏதாவது பிரிண்டர் வேணுமா? இன்னைக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த 5 வகையான பிரிண்டர் இல்லாம அடுத்த 2 வருஷத்துல வேற ஏதாவது அட்வான்ஸ் மாடல் பிரிண்டர் இருந்தா, எந்த வகையான பிரிண்டர் இருந்தாலும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறோம், அதுக்கான வயரிங் ப்ரோக்ராமிங் அத்தனையுமே முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சு கொடுக்குறோம். அப்போ உங்க தேவைக்கேற்ற மாதிரி இந்த மிஷினை நம்ம என்ன பண்றோம், கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மிஷினோட பேர் என்னன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 4 ஹெட் வயருங்க. அது என்ன 4 ஹெட் அப்படின்னா, இப்போ டேங்க்ல நம்ம பொருள் மொத்தமா லோட் பண்றோம். இப்போ நம்ம லோட் பண்ண பிறகு 4 பக்கமும் தனித்தனியா வெயிட் போறதுக்காக வெயிங் செக்ஷன் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த வெயிட் போடுறத பார்க்கறதுக்காகவே பாத்தீங்கன்னா தனியா வெயிங் டிஸ்பிளே வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மிஷினை மொத்தமா ஆப்ரேட் பண்ண போறது இந்த டச் ஸ்கிரீன் தாங்க. அதாவது மிஷின் ஆப்ரேட் பண்ற டச் ஸ்கிரீன். நமக்கு எவ்வளவு வெயிட் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தனியா வெயிங் டிஸ்பிளே வச்சுட்டு இருக்கோம். 4 ஹெட் அப்படின்னா 4 பக்கம் தனித்தனியா வெயிட் போடும். எந்த பக்கம் முதல்ல நம்ம செட் பண்ண வெயிட் ரீச் ஆகுதோ அந்த வெயிங் பாக்ஸ் உடனே ஓபன் ஆகும், உடனே நம்ம பாக்கெட் வரும். சார் எங்களுக்கு தேவை இவ்வளவு வேற மிஷின் இல்ல, கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இதுல சிங்கிள் ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு, 3 ஹெட் இருக்கு, 4 ஹெட், 5 ஹெட், 6 ஹெட், உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா மிஷின் தயாரிச்சு கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும்தாங்க. ஓகே, இப்ப இந்த மிஷின்ல எப்படி மல்லி லோட் பண்றோம், எப்படி இந்த மாதிரி பேக்கெட் பண்ணிட்டு சொல்லி ரொம்ப டீடைல்டா போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு பெரிய பேக்கெட் பாருங்க. அப்புறம் என்னங்க, இன்னமும் உங்க கடைக்கு மல்லி மேனுவலா பேக் பண்ணி தான் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இன்னையோட அந்த கஷ்டத்துக்கு ஓரம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸான மாடல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின், அதுவும் 2 வருஷங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த மிஷினோட டாப் டு பாட்டம், அதாவது ஒரு போல்டு, நட்டு, வாஷர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற எல்லா டிவைஸும், அதாவது மோட்டார், சென்சார், கண்ட்ரோலர், பிஎல்சி, டச் ஸ்கிரீன் எல்லாமே 2 வருஷம் ஃபுல் மிஷினும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே கடலூர் VFCs மட்டும்தாங்க. நான் உங்க என்ஜினியர் ஆதிநாராயணன்.